ஹலோ ஹலோ, நான் தான் சதீஷ். என்னத்த சொல்றது பார்வதி, முதலாளிக்கு அர்ஜென்டா 100 மாங்காய் வேணுமா? இந்நேரத்துல நான் எங்க போய் பொறுக்கிறது? இப்ப எதுக்கு அவ்வளவு மாங்காய்? சௌமியா பாப்பா உண்டா இருக்கா, இப்ப 6 மாசம் கர்ப்பம். நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கு மாங்காய் மேல ஆசை வராதா? ஆசை வரப்ப சொல்லி அனுப்புறேன், உன் வேலையை பார். சீக்கிரமா சொல்லிடு மயில. முத குழந்தைக்கு சாலினின்னு பேர் வைக்கலாம். எங்க அக்காவோட பேரு. பிறக்க போற குழந்தை பொண்ணுதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுல எனக்கு சந்தேகமே இல்ல. எனக்கு தெரியும். பிறக்க போற குழந்தை பையன்தான். பொண்ணுதான். பையன்தான். இல்ல பொண்ணுதான். பையன்தான். பொண்ணுதான். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன செய்யறது? அவளுக்கு இங்க தங்குறதுக்கே பிடிக்கல. அப்படின்னா அக்கா கொஞ்ச நாளைக்கு எங்க கூட இருக்கட்டுமே, ஒரு சேஞ்சாவது இருக்கும். நானும் அதைத்தான் யோசனை பண்றேன். ஜெயன், அவ கொஞ்ச நாளைக்கு உங்க கூட வந்து தங்கினா என்ன? வரட்டும் அங்கிள், அதனால என்ன? யோ, அடுப்புல கறி வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கிறியா? நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். ரதிக்கன் ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு, நீ அங்க போய் குளி, உடம்பா சுத்தமாவும். அது எனக்கு தெரியும். வண்டிக்காரன ஓரம் கட்டுறியா? ஐயா கிட்ட முறைக்காத.
என்னது? பயப்படாத, சௌமியா பாத்ரூம்ல இருக்கா. அதுக்கு ஏன் ஜெயா, என்ன உனக்கு பிடிக்கலையா? உண்மையிலேயே நீங்க செய்யறதுலாம் சரியில்லை. எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களோட பேச நான் தயாரா இல்ல. அரங்கேற வேண்டிய பொன்னான நேரம் இது. ஜெயனை உறவுக்குள் சிறையாக்கி என் உணர்வுக்கு இரையாக்கணும். ஜெயா, நீ என்ன சேர வேண்டியவ? ஐயோ என்னாச்சு? காலு வழுக்கி விழுந்துட்டேன். ஐயோ அம்மா. லாக் போட்டிருக்கேன். இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை அடைஞ்சே தீருவேன். நீங்க ஏன் இப்படி செய்றீங்க? நான் உங்க தங்கச்சியோட புருஷன். எனக்கு அதெல்லாம் தெரிய வேண்டாம். எனக்கா நிச்சயம் பண்ண மாப்பிள்ள நீங்க. எதிர்பாராத விதமா சாமியா உங்களுக்கு மனைவி ஆயிட்டா. அதுக்காக எத்தனையோ ஆண்களுக்கு 2 பொண்டாட்டிங்க. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. அப்போ உங்களுக்கு நான் வேண்டாமா? எனக்கு ஒரு மனைவி இருக்கா, அவ கர்ப்பமாவும் இருக்கா. எனக்கும் உங்க குழந்தைகளுக்கு தாயாக முடியும். நான்சென்ஸ். நல்ல சென்ஸ்ல தான் நான் இப்படி சொல்றேன். சுய புத்தியோட இருக்கிறவங்க இப்படி பேச மாட்டாங்க. இத பார், என்னைக்காவது ஒரு நாள் நீ என்கிட்ட வருவேன். அக்கா, அக்காங்கிற பாசத்தினால்தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தோம். நீயும் உன் பாசமும். பாசம் இல்லைன்னே வச்சுக்கோ, அது எதுவானாலும் சரி. என் புருஷனை பங்கு போட நான் தயாரா இல்ல. அது உன் முடிவா இருக்கலாம். இந்த நிலையில நீ இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல. எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். நீதான் என் வாழ்க்கையை கெடுத்தவ. நானா? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் நீ எடுத்துக்கிட்ட. ஜெயனையும் சேர்த்து. நீ இப்படி பேசக்கூடாது. அப்பா எனக்கு கொடுத்த சொத்துக்கள் மொத்தத்தையும் உங்ககிட்டே கொடுத்துறேன். நான் உன் காலில் வேணாலும் விழுறேன். தயவு செஞ்சு என் வாழ்க்கையில குறுக்கிடாத. ஏன் வாழ்க்கை இப்படி ஆனதுல யாருக்கும் வேதனை இல்லையே? அக்கா வேண்டாம், நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். நீ யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அக்கா, உங்க அக்காவோட போக்கு வர வர ரொம்ப மோசமாயிடுச்சு. உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி உடனே சொல்லிடு. அப்பாவுக்காக தான் அக்கா இங்க கூட்டிட்டு வந்தது. அது சரி, கடைசியில் நம்ம நிலைமை மோசமாயிடுமா?
இது கொஞ்சம் கூட சரியில்லை. இவ்வளவு நேரம் ஆகியும் ஒரு பொண்ணு வீட்டுக்கு வரலன்னா நான் என்ன செய்ய முடியும்? என் கூட பிறந்தவளாச்சே. வர வர குடியும் ஜாஸ்தியா போச்சு. பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. அப்பாவை பத்தி நினைச்சாதான். என்ன தொடாத, நீதான் என் எதிரி. நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, போய் படுங்க, காலையில பேசிக்கலாம். என் வாழ்க்கை பாழா போறதுக்கு காரணம் சௌமியாதான். அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஜெயன் கிடைக்க மாட்டான். அதனால சீக்கிரம் வெளியில போய் உங்க அப்பாவுக்கு போன் பண்ணு, சீக்கிரம். அப்பாவா? நான் சௌமியா பேசுறப்பா. நீங்க உடனே இங்க வாங்க. என் மகளை யாருக்கும் வேண்டாம். ஒண்ணு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சேர்க்கிற சக்தி எனக்கு இல்லை.